வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன். இன்றைக்கி நம்ம ஷோல்டர் டிஸ்லொகேஷன், அதாவது தோள்பட்டை மூட்டு விலகுதல் பற்றி தெரிஞ்சுப்போம். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை பற்றி பலவிதமான டவுட்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஒன்ஸ் என்னோடய ஷோல்டர் விலகுச்சு அப்படின்னா இது திரும்ப திரும்ப விலகுமா, இதை நிரந்தரமாக சரி பண்ணிட முடியுமா, ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போருமா, அப்படியே நான் ரெஸ்ட் எடுத்தாலும் எவ்வளோ நாள் நான் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் பேஷண்ட்ஸ் நடுவே இருக்குது. ஸோ முதல்ல ஷோல்டர் டிஸ்லொகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கையோட எலும்பு, இது தோள்பட்டையோட எலும்பு. இந்த எலும்பு இந்த ஜாயிண்ட்லேருந்து விலகிறது தான் டிஸ்லொகேஷன் அப்படின்ற சொல்லுவோம். இந்த டிஸ்லொகேஷன் நடக்கும்போது இந்த தோள்பட்டையை சுற்றி நிறைய ஜவ்வு இருக்குது, இது கிளியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு தடவை உங்கள் ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா வெறும் எலும்பு மட்டும்தான் விலகியிருக்கா, இல்லைனா சுற்றி இருக்கிற ஜவ்வு ஏதாவது வடிபட்டிருக்கா அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நம்ம அந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக இந்த பிரச்சனையை 100% சரி பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே வேண்டாம். உங்கள் ஷோல்டர் மூட்டு விலகுனாலுமே நிச்சயமாக அதை சரி பண்ணிட முடியும். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை டிஸ்லொகேட் ஆகுது உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உங்களோட தெரிஞ்ச உள்ள பக்கத்தில் உள்ள ஆர்த்தோபெடிஷியன் போய் பாருங்கள். அவங்க அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.